செய்தியை எடுத்து வருகிறார்கள். எங்கள் மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போம். பிரைஸ் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கமா வானொலி நிலத்திலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே உம்மை நோக்கி பார்த்து ஒரு செய்தி கொடுக்க கிருபை செய்தவர் நீர் ஆண்டவரே. தேவனே, நான் கொடுக்கும் செய்தியை நீர் எனக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, என்னை நீ பொருட்படுத்த நீர் வழிநடத்து. முது பிரசனம் எனக்கு தேவை ஆண்டவரே. முது பிரசனம் இல்லாமல் என்னால் செய்து கொடுக்க முடியாது. அக்னியால் சுட்டதியும் தேவையற்ற வார்த்தையை பேசாதபடி தேவனுடைய வார்த்தையின்படி பேச நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு உங்கள் சகோதரன். என்னுடைய தலைப்பு உங்கள் சகோதரன். இந்த செய்தியை கேட்டு முடிந்தவுடன் லெஸ்ஸி பிரதர் வேறு தலைப்பை போடுவார். அது என்னதான் தலைப்பை மாற்றினாலும் செய்தியை மாற்றிடாது. சோஸ்திரம் சோஸ்திரம். இதுக்கு வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 9 வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மது என்னும் தீவில் இருந்தேன். இதுல எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பத்மதீவுக்கு போன, வேற தீவு இல்லையோ? ஒரு கேள்வி. ஆனால் இந்த பத்மதீவை பற்றி சொல்ல போனால் ஒரு மனத்தியாலும் வேணும். ஆமேன், ஆமேன். இங்கே உங்கள் சகோதரன் என்று அவர் குறிப்பிடுவது நம் உள்ளத்தை அசைக்கிறது. மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவரை நமக்கு உடன் சகோதரன். நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்த இதோடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால் அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறார். எனக்கு இதுல ஒரு சந்தேகம். அவரே நமக்கு சகோதரியா இருக்கிறான்னு எழுதவில்லை, ஏன் சகோதரனா இருக்கிறான்னு குறிப்பிட்டிருக்கு. யோசித்து பார்த்தேன். அப்போது ஒன்று ஞாபகம் வந்த என்னன்னு சொன்னா, இந்த ஃபயர் பிரிகேட், இந்த தீயணைக்கும் படை இருக்கല്ലോ, இந்த தீயணைக்கும் படைக்கு ஒருவர் பார்த்தார். அங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன இந்த தீயணைக்கும் படையில எல்லா ஆண்கள், ஒரு பெண்களும் இல்லை, எல்லா ஆண்கள். பின்ன அவருக்கு மேனேஜர்கிட்ட போனார். மேனேஜர் போய், ஐயா உங்களோட ஒரு கேள்வினார். மேனேஜர் சொல்லும், அது ஏன் கேட்கிறேன்றார். பின்ன இவர் சொன்னார், ஐயா உங்களுடைய தீயணைப்படையில எல்லாரும் ஆண்கள், நீங்க ஏன் பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை? நல்ல ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொன்னார் தெரியுமே, பெண்கள் பற்ற வைக்கத்தான் தெரியும், எனக்கு தெரியாது. விளங்கினா சரி. சரி, அவர் கிறிஸ்டியன் நிமித்தம் பாடுபட்டவர், உபத்திரவங்களை அனுபவித்தவர், நாடு கடத்தப்பட்டவர், கைதாக்கப்பட்டவர், சிறைச்சாலையை அடைக்கப்பட்டவர். இதற்கெல்லாம் காரணம் என்ன கேள்வி என்று கேட்கலாம். ரசிக்கப்படாத ஜனங்கள் இப்படியான கேள்விகள் கேட்கணும். அவர் என்ன குற்றம் செய்தார்? அவரிடத்தில் என்ன கொடுமையை கண்டார்? ஒன்றுமில்லை. அவர் செய்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேசித்து பிரசங்கம் பண்ணினார், அவரை பின்பற்றினார். யார் யார் கர்த்தரை நேசிக்கிறார்களோ
அவர்களுக்கெல்லாம் அவர் சகோதரனாய் இருக்கிறார். யார் யார் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறார்களோ அவர்களும் அவர் சகோதரன். அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலன் தான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகோதரன், வயது முதிர்ந்தவர், மிகுந்த அனுபவம் உள்ளவன், தேவனோடு நடந்த உன்னத சாக்கியம் உள்ளவன் தான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சகோதரன். பாருங்கள், உங்களுடைய சகோதரன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை யோவானுடைய தாழ்மையை அருமையாய் படம் எடுத்து காட்டுகிறது. தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று குறிப்பிடவில்லை, பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை, பெரிய பாஸ்டர் என்று கூட சொல்லவில்லை, தாழ்மையோடு சகோதரன் என்று அழைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பட்டங்களும் பதவிகளும் ஒருவரை பிரிக்கிறது. சில பேருக்கு பட்டங்கள் ரெவரன், பாஸ்டர், டாக்டர், அப்போஸ்தலன், பேராயர் என்று அழைக்கணும். சில பேர் ரெவரன் தமிழ் தெரியாது. அந்த தமிழை சொல்லுங்க பார்ப்போம். ரெவரன் ஆக்களை ஏமாத்துறவன், சுரண்டுறவன், அதான் ரெவரன். லெக்சிபரை கேளுங்க, வணக்கத்தை தருவார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று மாறுதட்டி கொள்ளாமல் உங்கள் சகோதரன் என்று எத்தனை தாழ்மையோடு எழுதுகிறார். பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். நான் ஆண்டோட ஒரு முள்ளொண்டு வாங்கிட்டேன், என்ன உயர்த்தாதபடி, நான் என்று சொல்லாதபடி ஜோமன் முள்ளை வாங்கிட்டேன். நான் ஒரு மான் புழு கொண்டு ஒரு முல்லை ஆண்டோட வாங்கிட்டேன். அடிமை, நான் நமக்கு அடிமை இல்லை. தாழ்மையோடு இருக்கிற, தாழ்மையோடு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். வாழ்வில் கண்டது உண்டு. கர்த்தர் உங்களுக்கு மூத்த சகோதரன், நீங்கள் எல்லோரும் அவருடைய உடன் சகோதரர்கள். இதை நீங்கள் எப்பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், தாளந்துகள் இருந்தாலும், மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட நீங்கள் உடன் சகோதரராய் இருக்கிறீர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கற்றுகிறார். ஒருமித்து வாசம் பண்ணுகிற சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற போது நடக்குதா? நடக்குதா? இல்லை. சோதக்கில் எரிச்சல், உராம, பதவி ஆசை. ஒருமித்து வாசம் போடுதான் சபையிலே ஆசீர்வாதம். ஒருமித்து வாசம் போதுதான் நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதம் இன்றைக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். நமக்கு ஒரு மனது, அன்பின் ஐக்கியம் மிக மிக அவசியம். இந்த சங்கம வானொலியில் நடக்கிற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி, வார்த்தையின் வெளிச்சை, சனி ஞாயிறு உபவாச ஜபங்களே ஒரு ஐக்கியம், மனப்பான்மை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கம வானொலியை எத்தனை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? காரணம் என்ன? இந்த சங்கம வானொலியில் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம், ஒருங்கிணைப்பட்டு செயல்படுகிறோம், ஒன்றாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தெரியாது இந்த சங்கம வானொலி எப்படி ஆசீர்வதிப்பார், அனைவருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி நிரலை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் தெரியும். நிகழ்ச்சி நிரலை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் தெரியும் எப்படியான பிரச்சனை, எப்படியான ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை தோழர்களை அழைக்கவில்லை, கணவன்களை சீமாட்டிகளை என்று கூப்பிடவில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். உலகத்து சகோதரர்கள் கதை வேற. நான் சொல்ற சகோதரர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த வாழ்க்கிற சகோதரை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்திருந்தாலும் சிறுவண்டையில் நிற்கும் போது நாம் ஒரே குடும்பத்தார் என்பதை உணர்கிறோம்.
ஒரே இரத்தம் நம்மை கழுவி அரவணைத்திருக்கிறது. ஒரே பிதாவானவர் நமக்குண்டு ஒரு ஆவியாக நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டார், தேவனுடைய மாளிகை, அவருடைய மேய்ச்சலின் நாடுகள், திராட்சை செடியாய் அவரின் கொடிகள். இயேசு நம் மூத்த சகோதரன். எந்த உடன் பிறந்த சகோதரனும் இனிமையான மனதுக்கமுள்ள பாசமுள்ள சகோதரன். இந்த பழைய ஏற்பாட்டில் சகோதரர் என்ற பதம் குறைவு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறபடியினால் சபைகளை பாழாக்க சவனையும் கூட சகோதரனே என்று மற்ற அப்போஸ்தலரை அழைத்தார்கள். நிரூபங்களில் எல்லாம் சகோதரர்களே என்ற வார்த்தை நூற்றுக்கான முறை திரும்ப திரும்ப வருகிறது. இயேசு நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே சகோதர சகோதரிகள், உலக பிரமாணவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களே இனி நமக்கு சகோதரர்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே சகோதரர்கள். பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் சர்வ சங்கமான சபை, அதுவே சகோதரன் ஐக்கியம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் பொழுது, இரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சகோதரன் ஐக்கியமாக சபை கூடுவதை ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். சகோதர ஐக்கியம் மகிழ்ச்சி கொண்டு வந்தது. என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தது. யாராவது நீங்கள் சங்கம வானொலியின் கேள்வி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது சந்தோஷமா இருந்தேன் யாரும் சொல்ல முடியுமோ? கேட்டவர்களுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நீங்க வந்து கலந்து கொள்றீங்கள, எந்த நேரத்தில் நடக்குது தெரியாது. ஆமென். சகோதர ஐக்கியம் எத்தனை மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது ஐக்கியம். இந்த உலகம் பார்த்தே நடுங்குகின்றன. இந்த எங்களுடைய ஐக்கியம் இந்த உலகத்தை காண்கிறது. 97 ரேடியோக்கள் இணைக்கிறார்கள், 1-2 இல்ல. காரணம் எங்களுடைய ஐக்கியம். அநேக ஊழியர்கள் ஐயா எனக்கு நேரத்தை தாங்க தாங்களே தேடி வருகிறார்கள், நாங்கள் தேடி போக வேண்டிய காரணம் எங்களுடைய ஐக்கியம், இந்த சகோதர ஐக்கியம் கர்த்தருக்கு விளங்கிட்டது. நான் ஒருமுறைப்பட்டு இந்த பிள்ளையை வேலை செய்ய ஆசீர்வதிக்கிறார் ஐயா எங்களை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அவருக்கு முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியா மேலான அனுபவங்களுக்கு செல்கிற வாய்ப்பு அமையும். பாருங்க, நித்திய வார்த்தை விமர்சனத்திலே நாங்கள் கடந்து கொண்டு நேரத்தை கொடுத்து தாழ்ந்து கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்கக்கூடிய முன்னேற்றம் அதை உலகம் காணுது, இந்த ஆண்டவர் காணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலை ஏறுவது போன்றது. ஒரு நிலையிலிருந்து உயர்வான மேலுள்ள நிலைக்கு படிப்படியா உயர்ந்து செல்வதாகும். அதன் பின் ஐக்கியம் மிகவும் அவசியம். இங்கே பாருங்கள், யோவானாகிய நான் என்று தைரியமாய் சாட்சி ஒருத்தர் எழுதுகிறார். ஒருவேளை அவர் நிருபத்தை எழுதியது யோவான் ரோம அரசாங்கத்துக்கு தெரிந்தால் இன்னும் பாடுகள் பத்திரங்களும் அதிகமா இருக்கும் என்று கவலைப்படவில்லை. இயேசுவுக்காக ஏற்கனவே இவ்வளவோ பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்து விட்டார். இனிமேலும் சகித்துக் கொள்ள நாம் ஆயத்தம் என்று சொல்லி யோவானாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே தானியலும் கூட தானியேலாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொடுத்தார். தானியல் 7:28, 9:2, 10:2 தானியேலாகிய நான் என்று தைரியமாக சாட்சி கொடுக்கிறார். அந்த நாட்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு தானியலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததோ அதை போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவானுக்கும் இராயன் முன்பாக நிற்க அவ்வளவு தைரியம் இருந்தது. இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் போது தன்னுடைய பெயரை பயன்படுத்த விரும்பாத யோவான்
தன்னுடைய பேருக்கு பதிலாக இயேசுவுக்கு அன்பார்ந்த சீசன் என்று குறிப்பிட்டிருந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். தன்னுடைய பெயருக்கு பதிலாக இயேசுவுக்கு அன்பார்ந்த சீசன் என்று குறிப்பிட்டிருந்தார். இங்கே வெளிப்படுத்த விஷயத்தில் வரும்போது தாழ்மையோடும் அதே நேரத்தில் தைரியத்தோடும் யோவான் நான் என்று குறிப்பிடுறார். பாருங்கள், எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்த விஷயத்தை பற்றி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மத்தியாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு மத்தியாரம் அவர் வெளிப்படுத்த விஷயத்தை தெளிவாக பெர்கமு சோயை பற்றி, வெள்ளைக்கல் என்றால் என்ன, மறைவான மன்னா என்றால் என்ன பற்றி தெளிவாக கொடுத்து மிக ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இந்த அவருடைய செய்தியை கர்த்தரை வார்த்தை ருசித்தவர் மட்டும்தான் கேட்டு ருசிப்பார், மற்றவர் விட்டு போயிடுவார்கள். காரணம் அவர்களுக்கு விளங்காது. இந்த வெளிப்படுத்த விசேஷம் நான் 1983ஆம் ஆண்டு ரச்சிக்கப்பட்டு அன்றிருந்து இந்த வெளிப்படுத்த விஷயத்தை வாசித்திருக்கிறேன். சில ஊழியர்களுடைய புத்தகங்களை சேர்ந்து வாசித்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எனக்கு 10-2 பாயிண்ட்ஸ் அம்பட்டு இருக்கு. அந்த பாஸ்டர் சைமன் செய்தியை கேட்டும் பொழுது கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கிறது. இந்த வெளிப்படுத்த விசேஷத்தின் ஆன்மா சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இந்த வெளிப்படுத்த விஷயத்தில் கற்றுக்கூடிய 3 முக்கியமான பாடங்கள் உண்டு. உபத்திரவத்தின் பாடம், பொறுமையின் பாடம், தேவனுடைய ராஜ்யத்தின் பாடம். கர்த்தருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ரோமர் 8:18 சொல்லுது, இக்காலத்து பாடல் இனி நம்மில் வெளிப்படும் தேவ மகிமைக்கு ஒப்பானவன் அல்லவோ. பாருங்க, அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் உபத்திரவம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஏறக்குறைய 5 இடங்களில் உபத்திரவம் என்ற வார்த்தை வருகிறது. அதிலே 4 பகுதிகள் கர்த்தருக்காக அனுபவிக்கிற உபத்திரத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், வியாதிகள் வரும். அப்பொழுது நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களுக்கு உபத்திரம் தான் காட்டுக்கொண்டது. யூதர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், ரோமர்கள் அவர்களை வேட்டையாடினார்கள், நிந்தையும் அவமானத்தையும் சகித்து மலைகளின் குன்றில் ஒளித்து வாழ்ந்தார்கள். கர்த்தருக்காக படுகிற உபத்திரம் நிச்சயமாய் ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, கர்த்தருக்காக படுகிற உபத்திரம் நிச்சயமாக ஒரு நாள் அது ஆசீர்வாதமாக மாறும். வேதம் என்ன சொல்றது? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏன் சொல்லி இருக்கிறார். இதுல இன்னொரு உபத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது அந்த கிறிஸ்துனுடைய நாட்கள் வரப்போற உபத்திரம் 7 ஆண்டுகள் உபத்திர காலங்களா இருக்கும். அதுல கடைசி 3 காலங்கள் மகா உபத்திரம் நாட்களா விளங்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பகுதியில் அந்த கிறிஸ்து நாட்களில் மகா உபத்திரத்தை குறித்து பேசவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற உபத்திரத்தை குறித்து பேசுகிறார். தன்னை உபத்திரவங்களுக்கு பங்காளி என்று சேர்த்துக் கொள்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் நாட்களில் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரம் இருந்தன. சபைகளுக்குள் உபத்திரம் இருந்தன. தேவ பக்தியாய் நடக்கிற அனைவருக்கும் உபத்திரம் வழியாக கடந்து சென்றார்கள். கர்த்தர் நம்மோடு கூட உபத்திரத்தை பங்காளியா இருக்கிறார் வேதம் சொல்லுது. அவருடைய எல்லா நெருக்கங்களும் அவர் நெருக்கப்பட்டார். அதுபோல சீஷனாகிய யோவானும் உபத்திரத்திலே உடன் பங்காளியா இருந்தார். அடுகிறவர்களோட அழுங்கள், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கர்த்தருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறது வேதம் தரும் ஆலோசனை. பாருங்க, சிவர்ணா சபைக்கு உபத்திரம் இருந்தது, கர்த்தர் கண்டார். ஆகவே அவர் உற்சாகப்படுத்தி ஆற்றி தேற்ற சொன்னார், நீ படப்போகிற பாடலை குறித்து இவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலரை காவலில் போடுவான்,
10 நாள் உபத்திரப்படுகள் ஆகிலும் நீ மரண பரிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவகிடம் எல்லாருக்கும் இருக்கு ஐயா. ஆண்டவரை சொந்த ரட்சை கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஜீவகிடம் இருக்கு. மற்றும் வழியா வந்த ஒரு கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தேவ பிரசல் இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். யார் இவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர் தங்கள் அங்கே ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தை தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குள்ளே வாசமாயிருப்பார். வெளிப்படுத்தல் 7:16. யோவான் 16:33 என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உபத்திரம் இருக்கு ஐயா. கடல் இருக்கும் வரை அலைகள் இருக்கத்தான் செய்யும். என்ன சாத்தான் இருக்கிற வரையிலும் உபத்திரம் பாடலும் வரத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசல் படி விசுவாசிகளுக்கும் உபத்திரம் உண்டு, ஊழியக்காரர்களுக்கு உபத்திரம் உண்டு, சங்கம வானொலிக்கு உபத்திரம் உண்டு. அதே நேரம் கர்த்தர் உலகத்தை ஜெயித்தவர்கள். ஆகவே உங்களுக்கு ஜெபம் கொடுப்பார். என்னதான் உபத்திரம் வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும், நாரியா கர்த்தருடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை, சகல உபத்திரங்களை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவர். ஆமேன். உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கும் எல்லா பொல்லாத மனுஷரை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தார், உபத்திரங்களை ஜெயித்தார். பாருங்கள், இந்த நேபுகாத்நேசர் உபத்திரமான அக்கினி சூறை 7 மடங்கு என்ன 7 மடங்கு அக்கினி சூடாக்கினாலும் அதன் மத்தியில் இறங்கி தம்முடைய புள்ளியோடு ஆகின. இன்னையா யோசிச்சு பார்க்கணும். அந்த பெற்றியோர் அக்னியில தேவனுடைய புள்ளை உலாவுறார்கள். வானத்துல உலாவுற மாதிரி உலாவுறாங்களாம். சிந்தித்து பார்த்து இது எப்படியாக முடியும்? கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுக்கு உபத்திரம் வந்தது என்ன? இந்த வேதத்தை பார்த்தால் பரிசேயர், சதுசேயர், வேத பாரர் அவர் மேல குற்றம் கண்டுபிடித்து உபத்திரப்படுத்தினார்கள். போஜன பிரியன், பாவிகளுக்கு நண்பன், பேர் பூசணம் தன் என்றெல்லாம் கேளியும் பிரயாசம் செய்தார்கள். கேட்டுக்கொண்ட சகோதரனே, உபத்திரங்களும் கஷ்டங்களும் பாடங்களும் உங்களை நோக்கி வரும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உன்னத பிறத்தால் உங்களை இறைச்சி கிடைக்கட்டுவார். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தான. ஜெயமோ உங்களுடையது. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ எங்களுடையது. உபத்திரம் இல்லாத சொகுசான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. மகனே, நீ ஆண்டவர் சொந்த ரைத்துக்கோ, நீ பஞ்ச வித்தியில இரு, ரோசாப்பு மூலைய வாழ்ன்னு சொல்லல. வேதம் சொல்லல. நீ கிறிஸ்தவனாய்விட்டால் ரோஜாப்பு போல இருப்பான்னு சொல்லவில்லை. உபத்திரம் வரும், சாத்தான் விடா. எபேசியர் 6:10 என்ன சொல்லுது? வான மண்டலத்துல இந்த பொல்லாத ஆவிகள் செய்தோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆகவே சகோதர, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பெறப்படுங்கள். போராட்ட நேரத்தில் சோர்ந்து போகாமல் தேவ பலத்தில் சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெயம் சோர்வு வரும். எனக்கு கூட சோர்வு வரும். காரணம், சில ஊழியர்களை இந்த சங்கம் வானொலி எங்களுக்கு பின்னேற அவர்களுக்கு காலை 4 மணி அவரை நான் தட்டி எழுப்புவேன். முதலாவது தட்டுவேன். பாஸ்டர் அரை மத்தியாலம் இருக்கு, பிறகு பாஸ்டர் 15 நிமிடம் இருக்கு, பாஸ்டர் 10 நிமிடம் இருக்கு. அவரை தட்டி தட்டி எழுப்பித்தான் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். காரணம், அவர் ஊழியர்கள் தான். அதிகால வேலையெல்லாம் இவ்வளவு ஒரு சோர்வு வரும். ஆனால் நாங்கள் அவளை தட்டி எழுப்ப வேண்டும். எங்களுக்கு வார்த்தை வேண்டுமானால், சங்கம வானொலி அவர் வார்த்தை கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் தான் அவரை தட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் தான் விழித்திருந்த பார்க்க வேண்டும். எவ்வளவு சோர்வு வரும். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது பிறப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சிகளை போடும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை நிகழ்ச்சிகள் போடுவேன். எவ்வளவு கடனும், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். நான் செய்யற வேலை கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும், மற்றவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை.
மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற செய்ய உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அதற்கு தப்பித்து போக்கே உண்டு. தேவன் எங்களை விட மாட்டோம் ஐயா. இந்த உண்மையாய் உத்தமாய் ஊழியம் செய்து சரி அந்த மிக முக்கியம். நாங்கள் வேத்த வாசுகிறோம், துதிக்கிறோம், தோதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த எங்களுக்குள்ள ஆவியான பிரசங்கம் செய்கிறோம், ஆவியான. ஆனா அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். துதித்து சோஸ்தரித்து ஆண்டவரை இயேசு வேணும். இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் தேவன் கொடுக்கார். வெளிப்பத்தில் 2:10 நீ படப்போற பாடலை கொடுத்து எவ்வளவு பயப்படாது. 10 நாள் ஓத்துற பாடுவி 1000 மரண வரைக்கும் உண்மையார். அப்பொழுது ஜீவ உனக்கு தருவேன். இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஐயா, எல்லாருக்கும் ஒரு ஜீவ கிரீடம் இருக்கு. யோசிச்சு பார்த்த பரலோகத்துல இந்த சங்கமாவில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் யோசிப்பேன். எல்லாரும் ஜீவ கிரீடம் திரிக்கணும். என்ன சரி, நான் போட்டு கொண்டு திரிக்கணும். கல்லன் வந்து கல்லறுப்பானே, அங்கே கல்லன்ல தானே நாங்கள் அங்கேயும் வச்சுட்டு போகலாம், அப்புறம் வந்து எடுக்கலாம். பாருங்க, உபத்திரத்திலிருந்து குறுக்கு வழியை தப்பித்துக் கொள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் மாயமானம் பண்ணுகிறானால், சில பேர் இந்த மாயமானம் பண்ணுவார்கள், நான் கண்டிருக்கேன். அந்தரத்தை காண்றது ஒருபோது உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். உபத்திரங்கள் ஆசீர்வாதம் என்ன? நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிராமணங்களை கற்றுக்கொண்டேன். சங்கீதம் 108 வருது. இது வசதி யோசித்தேன். என்னென்றா, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன். நான் உபத்திரப்பட்டதுனா எனக்கு கேடு வந்தது, கஷ்டம் வந்தது என்று தாவீது சொல்லவில்லை. உபத்திரவத்தையும் உபத்திரத்துக்கு அப்பால் இருக்கிற மேன்மேல் கண்டது. இந்த உபத்திரவத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றார். ஒரு முறை ராஜாக்கள் யுத்தம் செய்யுங்க வந்தபோது தாவீது யுத்தத்துக்கு போகாமல் சுகபோகமாய் தன்னுடைய அரண்மனையில அவை கொண்டிருந்தார். நம்ம சொன்ன இந்த அரண்மனையில இருக்கிற பல்கனியும் இந்த பெண்களின் மடியும் ஒரு பொருள் அசாமம். அரண்மனை உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் பாவ இச்சையினால் நிரம்பினது. அதன் விளைவாக பத்சேபாவிடம் பாவம் விழுந்து விட்டார். தாவீது பல உபத்திரங்கள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. நாத்தான் தீர்க்கதரிசி விடுவானா? நாங்கள் என்னதான் புல செய்தாலும் எங்களுக்கு மன உறுத்து சொல்லும், டேய் நீ புல செய்து விட்டாய், தப்பே இல்லை. நாத்தான் வேல் வந்து சொன்னோன்ன கதறி எழுதார். 51ஆம் சங்கீதத்தை எடுத்தார். தெரியும். யோபு பக்தர் கண்டு கூட சொன்னார், அவர் காயப்படுத்தின காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆயிற்று நம்மை அவரே நம்மை குணமாக்குவார். பிள்ளைகள் பாவ வழியிலே செல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் பாவ வழியில் செல்லும் போது கண்டிக்க தவறாதிருங்கள். பிரம்பை கைகளால் இந்த மகனை பாய்க்கிறான். அதாவது தண்டனின் பிரம்பு அவனில் ஒட்டி கொண்டிருக்கிற மையத்தை நீக்கிறது. அப்பொழுது பிள்ளை கீழ்ப்படுள்ளதாய் பெற்றோருக்கு பயப்படுற பிள்ளையார், தேவனுக்கு பெற்றோர் ஆசிரம பிள்ளையார் பிரம்பு. இந்த காலத்துல பிரம்பெடுத்து அடிச்சால் வெண்குவிக்குள் வந்து வாசல் நிற்கும், தம்பி ஏறி அவ்வளவுதான். இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாரு பிள்ளைகளுக்கு, இங்க வா. பிள்ளைகளுக்கு டீச்சர் மாதிரி சொல்லி கொடுக்குறார்கள். உனக்கு யாரும் அடிச்சா, இந்த அப்பா அம்மா அடிச்சா 911 அடி உஷார கொடுக்கணும். தொடையிலாது பிள்ளைகள், தொடையிலாது, தொட்டா வெண்கு. ஆமென். எபிரேயர் 12:7 வாசிக்கிறேன். நீங்கள் சிச்சை சைக்கராக இருந்தால் தேவன் உங்களை புத்திராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சை புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திர இராமல் வேசி புள்ளவர்கள் இருப்பீர்கள் சொல்லுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு உபத்திர நேரங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நல்ல ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். என்ன நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு விலங்கையில் லெசிபுரம் தான் கேட்போம். நீங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்து பல முறை சூடு வாங்காமல் கர்த்தருக்கு பிறகு கை கொண்டு நடத்திருங்கள். இசையா 48:10 ரம்யான வசனம் நேரம் இருக்கா? இதோ உன்னை புடமுட்டேன், ஆனாலும்
வெள்ளியை போடல உபத்திரவத்தின் கோயில உன்னை தெரிந்து கொண்டு. பாருங்கள், இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் ஏன் உங்களுக்கு வருகிறது? நல்ல ஒரு கேள்வி. நான் ஆண்டோட்ட பிள்ளைல என்ன எங்களுக்கே உபத்திரவங்களும் பாடலும் வருகிறது. அதாவது உங்களை சுத்திகரிப்பதற்காக, புடமிட்டு சுத்த பொண்ணா விளங்க செய்வதற்காக, வெளியேற்ற பெற்ற மாறுவதற்காக கர்த்தர் உங்களை உபத்திரவங்களுக்கு போய் கொண்டு செல்கிறார். பாருங்கள், இந்த பொன்னானது அக்கினி சூளைக்குள் செல்லும் போது அழுக்கள் கழும்புகள் எல்லாம் நீங்கிறது. அதோடைய கடிமத்தன்மை மாறி மென்மையாக கடைசியில் அழகா பிரகாசிக்க ஆரம்பிக்கு. அதுவரை அந்த பொண்ணை புடமிட்டு இருக்கிறார்கள். அந்த பொற்கொள்ளுடைய முகம் அதிலே பளிச்சென்று தெரிகிறது. புடமிட்டு கொண்டே இருப்பார். அதுபோலவே தேவ சாயல் உங்கள் காணப்படும் வரைக்கும் உபத்திரத்தின் கோயிலும் கர்த்தர் புடமிட்டு நடத்துவார். இரட்சிக்கப்பட்டவன் பூர்ண நோக்கி செல்ல வேண்டும். பூர்ணப்படுத்தல் என்பது இது ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை. வாழ்க்கையிலே பல சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் வழியா நடந்து செல்ல வேண்டும். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் கேள்வி ஒன்று, இந்த இறைச்சிப்பு அங்கே இருந்து வருகிறது. கேள்வியை வழியா கேளுங்க. இந்த இறைச்சிப்பு அங்கே இருந்து வருகிறது, கத்திலிருந்து தான் வருகிறது, இங்கே இருந்து வருகிறது. கத்துடைய எந்த பாகத்திலிருந்து இறைச்சிப்பு வருது? அதான் சொல்ல முடியுமோ? என்ன கேள்வி கேட்கிறேன்டா? கத்தர் ரட்சிப்பு முடியும், கத்தர் ரட்சிப்பு கத்தருடைய இருந்து வேதம் சொல்லு. சரி, எந்த கேள்வி என்னென்றால், இப்போ ஒரு ஆறு ஒரு மலை உச்சியிலிருந்து ஆறு வருகிறது. அது மாதிரி இந்த ரட்சிப்பு எப்படி தேவனமிருந்து வருகிறது? அதை சொல்ல முடியுமோ? கடுமையா யோசிக்காங்க, கேள்வி லேசிக்க வாங்க சொல்றோம். கர்த்தருடைய நோக்கம் எல்லாம் மண்ணுக்குள்ளாக நம்மை விண்ணுக்குள்ளாக மாற்ற வேண்டும்தான். நாங்கள் மண்ணில் தான் எடுக்கப்பட்டோம். நாங்கள் களிமண். என்ன பிரைஸ் லோட் களிமண் சொன்னா கோவிக்க கூடாது. சரியோ, பிரைஸ் லோட் களிமண், நான் களிமண் தானே முந்தி சொன்னேன். நான் ஒரு நாள் பரலோகத்தில் இருக்கிற எடுத்து பாருங்க. அப்பொழுது பரலோகத்துக்கு போய்க்க சந்தோஷம். அதாவது பாருங்கள், அந்த ரோமர் 5:3-4 அது மாதிரி உபத்திரவையும் பொறுமையின் பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களை மேன்மை பாராட்டுகிறோம். ஐயோ கடவுள், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் நம்மோடு உபத்திரவங்கள் சகல தெய்வ புலவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு நான் உங்களுடைய உபத்திரவத்துக்கு பங்காளி என்று சொன்னார். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பொறுமைக்கு பங்காளி தான் என்று கூப்பிடுறார். ஆமேன், ஆமேன். அதாவது பாருங்கள், இந்த நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிநடப்பி தெரிந்து, நாம் எல்லோரும் ஐசாயா 53:6, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனோ தன் வழியில போனோம், கர்த்தரோ நம்மளுடைய எல்லோ அக்கிரமத்தை விளப்பது. நாம் எல்லோரும் ஆடுகளை போல. அப்ப நாங்கள் ஆடுகளை போலன்னா மெஞ்ச கத்திக்கொண்டுல போகணும். இந்த வசனம் சொல்லுது ஐயா, நாம் எல்லோரும் ஆடுகளை போல. ஆடு என்ன செய்யுது? சோத்திருக்க துதுக்கிறா இல்லை, அப்படி கத்தி திரிவோன்னு சிரித்து பாருங்க. சிலுவையின் பாதையில் அவர் பொறுமையிலிருந்து போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு நமக்கு இறைச்சிப்பு கிடைத்திருக்காது. கேட்ட கேள்வி, இறைச்சிப்பு எங்கே இருந்து வருகிறது? யாரிடமிருந்து வருகிறது? ஆண்டோட வந்து எப்படி வருகிறது? இந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்ல வேண்டும். இங்கே கிருபையின் பாதையில் பொறுமையிலிருந்து மேய்ப்பதால் இன்றைக்கு நமக்கு இறைச்சிப்பு கிடைக்கிறது. அவர் இறைச்சிப்பின் அதிபதியாய் பூர்ணப்பட்டிருக்கிறபடியாது உபத்திரவங்கள் வந்து பொறுமை அவர் எதிர்பார்க்கிறார். இது கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரி, ஒரு அருமையான ஒரு வசனங்கள் இதில் இருக்கின்றது. நேரம் 5 நிமிஷம் இருக்கு. உன்னோட சொல்லு பாருங்க. ஒரு கேள்வி ஒன்று, ஓய்வு நாளில் இயேசு குணமாக்கினார் சூமின கையை உடையவனுக்கு சுகம் கொடுத்த 38 வருஷம் பெஸ்தா குளத்தில் படுத்திருந்த திமிர் பாத சோபா. இங்கே எனக்கு ஒரு கேள்வி, பெதஸ்தா குளம், அதாவது யோவான் 5:1-9 5 ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தை இறங்கி தண்ணீரை கலக்குவான்.
யார் முந்தி அது இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுத்தமாகும். இந்த ஒரு கேள்வி. ஏன்னா அதாவது அந்த மண்டபத்திலே அநேக வியாதிகள் இருந்தபோது ஒருவர் மட்டும்தான் குணப்படுகிறார். ஏன் ஒருவர் மட்டும் குணப்படுவார்? அதுல ஒருவர் மட்டும் அதுல தண்ணி கலக்கும் போது நீங்கள் எல்லோரும் போய் அதுல போங்கடா, எல்லாரும் சுகமாகிறீங்கன்னா எல்லாரும் சுகப்பட்டு 5 மண்டபம் காலியா போகுது. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பெரிஸ்தா குளத்துல தேவன் தூங்குறத கலக்கினான். வேதம் வந்து கலக்கினானோ? வேதம் இல்ல, கலைக்கப்படவில்லை. வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தில் இறங்கினார்களோ? இல்ல. அற்புதம் நடந்ததோ இல்லை. அப்படியான ஏன் அந்த வேதம் இருக்குது? இந்த கவன வாசிகள் சில சமயங்களிலே இப்போ இந்த ஆண்டு வாரதோ தெரியாது, தேவதூதன் அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்கும். யார் முந்தி? ஒரு ஆளுக்குத்தான் அங்கே சுகம் பெற வாய்ப்பு உண்டு. இந்த பெரிஸ்தா குளத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார், ஒருவனுக்குத்தான் வாய்ப்பு உண்டு. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. என்னன்னு சொன்னா, இந்த பெரிஸ்தா குளத்துல ஒரே ஒருவன் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஜெபிக்கிறான், துதிக்கிறான், தான் சுகமடைய வேண்டும். ஏனென்றால் அந்த பெரிஸ்தா குலத்திலே ஒருவன் தான் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறான், பிரசங்களை கேட்டிருக்கிறான், நான் சுகமாக வேணும் வாங்கியோடு இருந்திருக்கிறேன். அது ஆண்டவர் கண்ட ஒரே ஒருவர். பாருங்கள், இந்த யோவான் 5:38 38 வருடம் வியாதியா கொடுத்த ஒரு மனுஷன் அங்கே, ஒரு மனுஷன். அப்ப இந்த பெரிஸ்தா குலத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது, டாப்பு குறிப்பிடவில்லை. ஒரு மனுஷன், இவன் ஆண்டவரை என்று அழைக்கிறான். இவனுக்கு எப்படி தெரியும் ஆண்டவர்? எப்படி அவன் ஆண்டவரே என்று அழைக்கிறான்? நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவரே எப்படி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கிறான், பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான், அற்புதத்தை கண்டிருக்கிறான். 24 மணி நேரம் அந்த தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்திருக்கிறான். நான் சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும் விண்ணப்பம். இதை கேசு கண்டு வந்து இந்த பெரிஸ்தா ஒரே ஒரு மாற்றம் குணப்படுத்தினார். இந்த வேதங்களை வாசிக்கும் பொழுது ஆராய வேண்டும். நான் நல்ல ஆராய வேண்டும். ஏன் குளத்துக்கு வந்தார்? தேவதூதன் கலைக்கணும்னு இல்லை, யாரும் முறைக்கினாங்களோ இல்லை, தண்ணி கலக்கப்பட்டதும் இல்லை. அப்படியானால் ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு? இப்போ சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு வெளிப்பாடு வரும். கடுமையாக சிந்திக்காங்க, இப்போ தட்டி விட்டுரும். சரி, ஜோம் பண்ணுவோம். அதுங்க அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் உங்கள் சகோதரன் என்ற தலைப்பிலே யோவான் சானகனுக்கு நீர் சொல்ல முறைமைகளையும் வல்லமையை எடுத்து கூறினேன் சுவாமி. இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்திருக்கிறது. மறு ஒளிபர இந்த செய்திகள் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லோரும் சகோதரர்களாக ஒற்றுமையாக ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு சபைகளையும் அதாவது வீட்டு கூட்டங்களையும் தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒரே பார்வையில் ஊழியம் செய்யப்படும் சுவாமி. நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காரங்க ஐயா, அந்த சங்கம வானொலியும் இந்த பிள்ளைகள் கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சங்கம வானொலியை செயல்படுவதை கர்த்தர் தோத்தி இது எப்படி எங்களை ஆசீர்வதித்து இந்த சங்கமான நிலையத்தையும் ஆசீர்வதிக்கிறதோ அப்படியே இந்த சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, சபையில ஒருமனம் காண, ஐக்கியம் காண நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென்.